நம்ம எங்கே போனாலும் லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் ஒன்று நடந்தாலும் நிறையா நெகிழ்ச்சியான மனிதர்களும் இருக்காங்கங்க. நான் மஸ்கட் டு சார்ஜா சோலோ ட்ராவல் பண்ணும்போது என் பக்கத்து சீட்டில் ஒரு ஒமானி இருந்தார். எனக்கான மீல் வந்தப்போ அவரே கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. பை மிஸ்டேக்காக நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோன் எடுக்கிறப்ப அது கீழே விழுந்துருச்சு. அவர் வேகமாக நீ வெயிட் பண்ணு நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து கொடுத்தாரு. ஓகே, அது கூட ஓகே. அந்த மீல் பிடிக்கல, நான் பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஏர் ஹோஸ்டஸ் வேஸ்ட்டு கலெக்ட் பண்ண வரையில் எந்த ஒரு கூச்சமே இல்லாமல் அந்த வேஸ்ட்டை அவரே எடுத்து கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இறங்கும் போது ரொம்ப கூட்டமாக தான் எல்லாருமே எந்திரிப்பாங்க. ஃப்ளைட்டை விற்று அடுத்த ஃப்ளைட் போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை போய் இமிக்ரேஷனுக்கு வேகமாக போகிறதுக்காகவும் என்னமோ ஸ்பீடாக தான் எந்திரிப்பாங்க. இவர் எழுந்து வேகமாக போய் பின்னாடி நின்றுட்டு என்னை வேகமாக நீ வந்துடு, பின்னாடி இருந்து ஆளுக வராங்கங்கிற மாதிரி சைன் பண்ணார். அதுக்கடுத்த சீட்டில் ஒரு இந்தியன் இருந்தார். அவர் ரூஃப்லேருந்து என் லக்கேஜையும் எடுத்து கீழேயும் வச்சு கொடுத்துட்டாரு. ஸோ நிறைய நெகிழ்ச்சியான மனிதர்களும் இருக்கதாங்க செய்கிறாங்க. நம்ம எப்படி பார்க்குறோங்கிற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது.